இன்று தமிழக அரசு வெளியிட்ட முக்கிய அறிவிப்புகள் மற்றும் தலைப்பு செய்திகள். தமிழகத்தில் இன்று வெளியாகியுள்ள மிக முக்கிய அறிவிப்புகளை தொகுத்து வழங்குகிறோம். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் டிவிகே கட்சியின் சார்பாக நடத்தப்பட உள்ள 3ஆம் ஆண்டு கல்வி விருது விழா ஏற்பாடுகளை துரிதப்படுத்த கட்சி நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். இந்த விழா ஜூன் 15ஆம் தேதிக்குள் மிக சிறப்பாக நடத்தப்பட வேண்டும் என்பது முதலமைச்சரின் முக்கிய அறிவுறுத்தலாகும். ரேஷன் மற்றும் சமூக நலன். பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் அரிசி, சர்க்கரை, கோதுமை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை சுகாதாரமான முறையில் பாக்கெட்டுகளில் வழங்க அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது. கல்வி மற்றும் பெண்கள் பாதுகாப்பு. முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய சிங்கப்பெண் அதிரடிப்படை எனும் புதிய திட்டத்தை வரும் வாரத்தில் தொடங்கி வைக்க உள்ளதாக அறிவித்துள்ளார். திருச்சி பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், மக்கள் நிம்மதியாக வாழ தகுதியான காவல்துறை அதிகாரிகளை பணியமர்த்த நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் உறுதியளித்தார். அதேபோல் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கிற்கு விண்ணப்பிக்க ஜூன் 5ஆம் தேதி வரை கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர் கௌரவிப்பு. நாகர்கோவிலை சேர்ந்த கிரிஜா என்ற ஆசிரியை மாணவர்களிடம் ₹1 சேமிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் 40 லட்சம் ரூபாய் நிதி திரட்டி இராணுவ வீரர் குடும்பங்களுக்கு வழங்கியுள்ளார். இவரின் சிறப்பான பணிக்காக பிரதமர் மோடி அவர்கள் அவரை பாராட்டியுள்ளார். இது ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமே பெருமை சேர்க்கும் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அரசின் இதர முக்கிய அறிவிப்புகள். நிதியமைச்சர் அறிவிப்பு. பட்ஜெட்டில் மகளிருக்கு மாதம் ₹2500 வழங்கும் திட்டம் இடம்பெறும் என்று நிதியமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். மின்சாரத்துறை டெண்டர்கள் குறித்த விவரங்களை வெளிப்படையாக ஆராய 3 புதிய குழுக்களை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அமைத்துள்ளார். நுழைவுத் தேர்வு. தொழில்நுட்ப கோளாறால் CUT நுழைவுத் தேர்வை எழுத தவறியவர்களுக்கு மறுவாழ்வு வழங்கப்பட்டுள்ளது. ஜவுளித்துறையின் கோரிக்கையை ஏற்று பருத்தி இறக்குமதி மீதான 11% வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. பள்ளிகள் திறப்பு. ஜூன் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் போது அனைத்து ஆசிரியர்களும் முழுமையாக பணியில் இருக்க வேண்டும் என்று கல்வித்துறை அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. பத்திரப்பதிவு. லஞ்சம் இல்லாமல் பத்திரப்பதிவு நடைபெற வேண்டும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் உத்தரவிட்டுள்ளதாக அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். மேலும் 58 வயதை கடந்த தமிழ் அறிஞர்களுக்கு மாதந்தோறும் ₹8000 உதவித்தொகை வழங்கும் திட்டமும் பள்ளி மற்றும் போட்டித் தேர்வு பயிற்சி பள்ளி மையங்கள் அருகே புகையிலை பொருட்கள் விற்பனைக்கு தடை விதிக்கும் திட்டமும் தீவிரமாக செயல்படுத்தப்பட உள்ளது. முதலமைச்சர் விஜயின் திருச்சி வருகை. நன்றி அறிவிப்பு பொதுக்கூட்டம். தமிழக சட்டமன்ற தேர்தல் வெற்றி பெற்ற பிறகு தான் போட்டியிட்ட திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நேரில் நன்றி தெரிவிக்க முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் நேற்று திருச்சி வந்தார். இது அவர் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு கலந்து கொள்ளும் முதல் பெரிய பொதுக்கூட்டமாகும். எதிர்க்கட்சிகளை சாடல். இந்த கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் விஜய், தமிழக அரசியல் களம் இனி திமுக மற்றும் தவிக ஆகிய இரு கட்சிகளுக்கு இடையே மட்டுமே இருக்கும் என்று திட்டவட்டமாக கூறியுள்ளார். தனக்கும் திமுகவுக்கும் இடையிலான போட்டி தொடர்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். விமர்சனங்களுக்கு பதிலடி. தவிக ஆதரவாளர்கள் மற்றும் இளைஞர்கள் மீது சமூக வலைத்தளங்களில் வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கு அவர் காட்டமாக பதிலளித்தார். இளைஞர்கள் வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டுமல்லாமல் நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் சக்தியாக மாறியிருப்பதை அவர் பெருமிதத்துடன் சுட்டிக்காட்டினார். துரை வைகோ சந்திப்பு. இந்த நிகழ்ச்சியில் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினரும் மதிமுக முதன்மை செயலாளருமான துரை வைகோ முதலமைச்சர் விஜய் அவர்களை நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து வரவேற்றது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. அண்ணாமலையின் அரசியல் நகர்வு. புதிய கட்சி குறித்த கேள்வி. பாஜகவின் தமிழக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி தொடங்கப் போவதாக பரவும் தகவல்கள் குறித்து நேற்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு 2 நாளில் சொல்கிறேன் என சுருக்கமாக பதிலளித்துள்ளார். இது தமிழக அரசியலில் அடுத்த கட்ட பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதல்வர் விஜய் தனது உடைகள் குறித்த விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக தான் கருப்பு மற்றும் வெள்ளை நிற உடைகளை அணிவது வெளிப்படைத்தன்மையின் அடையாளம் என்று கூறியுள்ளார். மதுக்கடை விடுமுறை குறித்த தகவல். ஜூன் மாதத்தில் வரவிருக்கும் முக்கிய தினங்களில் ஜூன் 16 அன்று மதுக்கடைகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. தேசிய அளவிலான செய்தி தாக்கம். தேசிய அளவில் இந்திய உற்பத்தித்துறை கடந்த 3 மாதங்களில் இல்லாத அளவிற்கு வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. ஜிஎஸ்டி வசூல். மே மாதத்திற்கான மொத்த ஜிஎஸ்டி வசூல் 3.2% அதிகரித்துள்ளது. 1.94 லட்சம் கோடி ரூபாயை கடந்துள்ளது.
பொருளாதாரம். யூபிஐ பரிவர்த்தனைகள் மே மாதத்தில் 29.9 லட்சம் கோடி ரூபாயை தொட்டு சாதனை படைத்துள்ளன. விளையாட்டு செய்திகள். பிரெஞ்சு ஓபன் 2026 தொடரில் நடுவர் குறித்த சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்ததற்காக வாலேஜோவுக்கு 65,000 யூரோ அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. மரியா நோவா நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மரியா நோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.